பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தை 26. நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நானே உன்னை குணமாக்குபவர், நானே உன்னை குணமாக்கும் கடவுளாய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான குணம் அடைதல் தேவை. அது சரீரபூர்வமாய் இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது நம்முடைய இதய சம்பந்தமாய் இருக்கலாம், உடைந்து போன இதயத்தோடு இருக்கலாம், தோல்வி அடைந்து போய் இருக்கலாம், உண்மைக்கு ஏற்ப வாழாமல் அதனால் நமக்கு பாதிப்பு வந்திருக்கலாம், மற்றவருடைய வார்த்தைகளினால் புண்பட்டு போய் இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் ஒரு குணம் அடைதல் தேவை. அந்த குணம் அடைதல் நமக்கு இருக்கக்கூடிய வேளையில் தான் நாம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லக்கூடிய வேளையிலே தன்னுடைய சீடர்களை அழைத்து எவ்வாறு சொல்லுகின்றார்? யோவான் நற்செய்தி 14 அதிகாரம் 27 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல என்று வாக்கு கொடுக்கின்றார். இந்த உலகம் ஒரு வகையான அமைதியை நமக்கு தற்காலிகமாக தரும். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய அந்த அமைதி நிரந்தரமானது. அந்த அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் ஒரு வகையான குணம் அடைதல் தேவை. பாவ பழக்க வழக்கத்தில் இருந்து குணமடைதல் தேவை, குடி பழக்கத்தில் இருந்து குணமடைதல் தேவை, புகையிலை பழக்கத்தில் இருந்து குணமடைதல் தேவை, மற்றவருடைய வார்த்தைகளில் இருந்து குணமடைதல் தேவை, நாம் பேசக்கூடிய வார்த்தைகளிலும் குணமடைதல் தேவை, நம்முடைய சிந்தனையில் ஒரு குணமடைதல் தேவை. எனவே சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா விதத்திற்கும் மேலாக நமக்காக கல்வாரில் அடித்து நொறுக்கப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இந்த நோய்களில் இருந்து நமக்கு குணம் அடைய முடியும் என்பதை நாம் உணர்ந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சரீரம் பாதிக்கப்பட்டு விட்டது என்றால் உடனடியாக மருத்துவரை தேடி போகின்றோம். அந்த மருத்துவர் நமக்கு நம்முடைய நோய்களை ஆய்ந்து அறிந்து அதற்கு தேவையான மருந்துகளை தருகின்றார். அதை உண்ட பிறகு சில பேருக்கு குணமடையும், சில நோய்கள் குணமடைய முடியாது. எனவே தொடர்ந்து அவர்கள் மருந்துகளை சாப்பிட்டுக் கொண்டு இருப்பார்கள். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து அவரை தேடி வந்த எல்லோரையும் அவர் குணமாக்கினார். முடக்குவாதமுற்றவனை குணமாக்கினார், பெரும்பாடுபட்ட ஸ்திரியை குணமாக்கினார், குருடரை பார்க்க செய்தார், செவிடரை கேட்க செய்தார், கூனியா இருந்தவரை நடக்க செய்தார், கண்கள் பார்வைகளை இழந்து பிறவிலிருந்தே பார்வைகளை இழந்தவர்களை அவர்கள் பார்க்க செய்தார், இறந்து நாரி போன சரீரத்தை உயிர்த்தெழ செய்தார், சிறு குழந்தையை உயிர்த்தெழ செய்தார். அவருடைய அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுமையாய் குணம் அடையும் ஆற்றலையும் குணமாக்கும் வல்லமையும் தந்தை கடவுளிடமிருந்து பெற்று அது நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குணம் அடைதல் தேவை என்றால் அதற்கு நற்கருணை நாதரை தேடி வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் குணமடைய முடியும். அன்பார்ந்தவர்களே, எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 53 அதிகாரம் 5 வார்த்தையில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் என்று சொல்லி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்கள் அது உடல்பூர்வமான காயங்கள் மட்டுமல்ல,
உள்ளபூர்வமாக சரீரபூர்வமான ஆன்மீக பூர்வமான காயங்கள் இருந்தது. அந்த காயங்கள் யாருடைய காயங்கள் தெரியுமா? நம்மளுடைய காயங்கள். அந்த காயங்களை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்தார். எனவே அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகின்றோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நான் அருட்சகோதராய் படித்துக் கொண்டு இருந்த வேளையிலே எனக்கு என்னுடைய செமினரியின் ரெக்டர் ஒரு இடத்திற்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பணி செய்ய அனுப்பி வைத்தார். அது எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டு இருந்த மக்கள் நடுவில் செய்த பணி. 6 மாதங்கள் அந்த பணியை நான் செய்தேன். எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் நடுவில் போய் இந்த பணியை செய்யக்கூடிய வேளையிலே என்னுடைய உள்ளத்திலும் ஒரு ஆறுதல் இருந்தது. ஏனென்றால் எந்த நேரத்திலும் அவர்கள் மரித்து போவார்கள். அந்த இடத்திலே ஒரு சகோதரியை நான் பார்த்தேன். அந்த சகோதரி உற்சாகத்தோடு அந்த மக்களுக்கு நடுவிலே பணி செய்து கொண்டு இருக்கின்றார், ஒரு வாலண்டியராக. அப்பொழுது இந்த சகோதரியிடம் நான் கேட்டேன், நீங்கள் இவ்வளவு உற்சாகமாக நீங்கள் பணி செய்கிறீர்களே, நாங்கள் ஒரு அருட்சகோதரர்களாய் இருக்கின்றோம், பயந்து போய் வந்து இந்த மக்களுக்கு பணி செய்கின்றோம், நீங்கள் எதையும் பொருட்படுத்தாமல் இப்படி ஒரு பணியை செய்கிறீர்களே என்று கேட்ட வேளையிலே அந்த சகோதரி என்னிடம் சொன்னார், நானும் எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி. என் ஆண்டவர் என்னை குணமாக்குவார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து வழி நடத்துவார், நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, இந்த நோய் என்னுடைய கனவிடம் இருந்து எனக்கு வந்தது என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது கேட்டேன், இப்போ உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள், நான் இப்பொழுது மருந்து மாத்திரை கூட சாப்பிடுவது இல்லை, ஆனாலும் ஆரோக்கியமாய் இருக்கின்றேன், ஒவ்வொரு நாளும் நற்கருணை நாதரை பெற்றுக் கொள்கின்றேன், அவருடைய திரு ரத்தத்தை அருந்துகின்றேன், எனவே அவர் எனக்கு பலத்தை கொடுக்கின்றார் என்று சொல்லி ஒரு சாட்சியாக சொன்னார். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தெரியும், எய்ட்ஸ் என்கின்ற ஒரு நோயை இந்த உலகத்தில் எந்த ஒரு மருத்துவராலும் குணப்படுத்த முடியாது. அந்த மகளுக்குள் இருந்த அந்த நம்பிக்கை அவளை குணமாக்கிற்று. அவருக்குள் இருந்த அந்த விசுவாசம் மருந்து மாத்திரை சாப்பிடாமல் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த அவர்களை குணமாக்கிற்று. அதைத்தான் நாம் சாலமோனின் ஞானம் 16:12 பார்க்கின்றோம். பச்சிலையோ மருந்தோ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பாருங்கள், பச்சிலையோ மருந்தோ பச்சிலையோ களிம்போ குணம் தருவது இல்லை. அது ஒரு தற்காலிகமாக குணம் கொடுக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய வார்த்தையை கொண்டு மக்களை குணமாக்கினார். மக்களை தொட்டு நீ திரும்பி செல், உன்னுடைய நோய் குணமாயிற்று என்று சொன்னார். சக்கையினுடைய வீட்டிற்குள் கடந்து வந்து இந்த வீட்டிற்கு இதோ மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். அந்த நேரத்திலே மீட்பு வந்தது. அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வமாய் நற்கரை நடுவில் நமது நடுவில் இருக்கின்றார். அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார். எதற்காக தெரியுமா? உங்களை குணமாக்குவதற்காக. இந்த தவசு காலத்திலே நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய குரலை கேட்டு உங்களை குணமாக்குவதற்காக அவர் உங்களை உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றார். எனவே திருப்பாடல்கள் 103:3 சொன்னதுபடி அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, வாக்கு மாறாத தெய்வம், உயிருள்ள தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார். பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ குணமாக்கக்கூடிய வல்லமை கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் குணமடைந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நன்றி செலுத்தாதவர்களாய் இருக்கலாம். இந்த நாளில் நன்றி செலுத்தி, ஆண்டவரே இன்னும் என்னை குணமாக்கும், வல்லமையாய் கடந்து வாரும் சுவாமி, என்னை பலப்படுத்தும் சுவாமி என்று சொல்லி கேளுங்கள். உண்மையிலும் உண்மையுமாக நற்கருணை நாதர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எனவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும், பலவீனம் உங்களை விட்டு கடந்து செல்ல வேண்டும், பலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதை கடவுள் விரும்புகின்றார். 3 யோவான் 2 சொல்லப்பட்டு இருக்கின்றது, பிரியமானவர்
ஆண்டவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையினால் நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையினால் நீங்கள் சுகமடைந்து இருக்கிறீர்கள். பச்சிலையோ மருந்தோ உங்களுக்கு சுகம் தரவில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையும் பலனும் அருளும் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து இருக்கின்றது. திருப்பாடல்கள் 41வது அதிகாரம் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார், நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. படுக்கையில் இருக்கிறீர்களா? ஐசியூவில் இருக்கிறீர்களா? இந்த மருத்துவரால் என்னால் குணப்படுத்த முடியவில்லையே, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே என்று ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? இந்த நாளில் விசுவசியுங்கள். உங்களுடைய விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதபடி தொடர்ந்து அந்த படுக்கையில் இருந்தேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபியுங்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கொடிய நோய் உங்களை விட்டு வெளியே போவதை உங்களால் பார்க்க முடியும். அது உள்ளபூர்வமாய் இருக்கலாம், உடல் பூர்வமாய் இருக்கலாம், ஆன்மீக பூர்வமாய் இருக்கலாம். எல்லாவற்றையும் முழுமையாய் குணமாக்கக்கூடிய நம்முடைய நற்கருணை நாதருடைய முகத்தை பாருங்கள், அவர் உங்களை குணமாக்குவார். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலும் உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும்படியாக, உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் மாறும்படியாக தந்தை கடவுளிடம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்காக நானும் அவரிடம் ஜெபிக்கின்றேன். என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நானே உன்னை குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாத தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். உம்முடைய குணமாக்கக்கூடிய வல்லமை கடந்து வருவதாக 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் உண்டு. ஆனால் இந்த 40 நாட்களில் எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து எங்களை தூய்மைப்படுத்தி வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். உமது வார்த்தையின்படி இந்த நாளிலும் உங்களுடைய நோய்களை நான் குணமாக்க போகின்றேன். உங்களுடைய ஆன்மீகத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்களை எடுத்து மாற்ற போகின்றேன். உன்னுடைய உள்ளம் உடைந்து போய் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், பாவம் செய்து நோயோடு இருக்கலாம், கடன் வாங்கி நோயோடு இருக்கலாம், உள்மன காயம் மாறாமல் இருக்கலாம். எல்லாவற்றையும் நான் எடுத்து மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே சுவாமி. அன்பார்ந்த சுவாமி, நீரே எங்களோடு கடந்து வந்து இருக்கின்றீர். இரக்கம் நிறைந்த தெய்வமே, உம்முடைய இரக்கத்தினால் எங்களை மீட்டெழுச்சிக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். இந்த நாட்களிலும் சகப்பனே, அநேக முறை உம்மிடம் போராடி ஜெபித்தும் எங்களிடம் எந்த ஒரு ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றோம். எந்த ஒரு ஆசீர்வாதம் கடந்து வராமல் இருக்கின்றது. அது நாங்கள் செய்த பாவம் என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம். இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக, ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ஊற்றப்படுவதாக, இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரியிலே உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு மீது பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக. பச்சிலையோ மருந்தோ தேவையில்லை, அது அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை. ஆண்டவரே, உமது சொல்ல எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது என்று சொன்னீரே. அன்பார்ந்த இயேசு சுவாமி, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் எங்களை தாங்கிக் கொள்வீராக. அன்பு நிறைந்த தெய்வமே, உமது ஆணி தடுங்குள்ள கரம் எங்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய காயங்களால் நீங்கள் குணமாவீர்கள் என்று சொன்னீரே. அன்பார்ந்த இயேசு சுவாமி, பேதுருவின் வீட்டுக்குள் கடந்து சென்று மாமியார் காய்ச்சலாய் இருந்த நேரத்திலே அவரை தொட்டு குணமாக்கினரே சுவாமி. அதே போல் இந்த நேரத்தில் படுக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடுவீராக, அவர்களை குணமாக்குவீராக. ஆண்டவரே, பெரும் பாடுபட்ட இஸ்திரி உமது ஆடையின் விழுவை தொட்ட வேளையிலே அவர் முழுவதுமாய் குணமடைந்தது போல் இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் என் ஆண்டவர் என்னை தொட வேண்டும், நான் என் ஆண்டவரை பார்க்க வேண்டும், என் ஆண்டவரை தொட வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் பூரண குணத்தை கொடுப்பீராக, வல்லமையும் ஆற்றலையும் கொடுப்பீராக, உண்மையோடு முத்தமத்தோடு வாழக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. அவர்களை சாட்சியாய் நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி.
தகப்பனே. உம்மை தவிர அவர்களுக்கு யார் தகப்பனே குணமாக்க முடியும்? உம்மை தவிர அவர்களை வேற யார் தகப்பனே ஆசீர்வதிக்க முடியும்? உம்மை நம்பிதானே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உம்மை நம்பிதானே தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். உம்மை நம்பிதானே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் முன்னிறுத்தி வழிநடந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இயேசு சுவாமி, அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றுவீராக. செல்கின்ற பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றுவீராக. தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றுவீராக. பில்லி சூனிய கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. குணமாக்கும் வல்லமை கடந்து வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். மக்களை குணமாக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் அருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். அவர் உங்கள் அநேக பேரை குணமாக்கி இருக்கின்றார். எனவே அவர் உங்களை தொடும்படியாக அவர் தரக்கூடிய நற்கருணையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை எல்லா நோய்களிலும் இருந்து குணமாக்குவாராக. ஆமென்.